காலத்தினால தீர்க்க முடியாததை கூட காலப்பைரவர் தீர்ப்பார் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட புனிதம் வாய்ந்த இந்த அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு குறிப்பிட்ட திதியில் நம்ம குறிப்பிட்ட முறையில் குறிப்பிட்ட தெய்வத்தை நம்ம வணங்கும் போது அதற்கு முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதுவும் பாருங்க, ஒரு மாதத்திற்கு 2 முறை, அதாவது வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி என வருவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் பாருங்க, அடுத்து பௌர்ணமி அல்லது அமாவாசை அடுத்து வரக்கூடிய அந்த 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதியாக இருக்குது. இந்த அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அதுவும் இப்போ பாருங்க, ஆவணி 3ஆம் தேதி 20/8/2026 இந்த நாளில் வரக்கூடிய அஷ்டமியானது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இதனோட சிறப்பு என்ன, இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும், எப்படி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் பாருங்கள், இப்போ வரக்கூடிய அஷ்டமியானது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி. இந்த நாளில் நம்ம முக்கியமாக என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அமாவாசை முடிந்து நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் காலத்தில் வரக்கூடிய அஷ்டமி தாங்க வளர்பிறை அஷ்டமி. அதாவது சந்திரன் வளர்ந்து வருதுனால நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல முயற்சிகளும் வளர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார இறைவனை வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் முக்கியமாக நம்ம இந்த அஷ்டமி நாளில் காலையில் எழுந்ததுமே வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு வழிபடலாம். அடுத்ததாக விநாயகர் வழிபாடு செய்யணுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல காரியங்கள் சிறப்பாக நடைபெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அதே போல தான் சிவபெருமான், அம்மன், முருகன் பெருமான் ஆகிய தெய்வங்களை அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி நீங்கள் வழிபடலாம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இருந்தால் இந்த நாளில் குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு செய்யலாம். 8 அப்படிங்கிறது ஆரம்பமும் கிடையாதுங்க, முடிவும் இல்லாத ஒரு அற்புத தன்மை கொண்ட எண்ணாகும். அதனால தான் அஷ்டமி திதியில் வழிபட்டாலே முடிவில்லாத பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கடன், நோய், தீய சக்திகள், தொழில், துன்பம், வழக்கு என எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே பைரவரை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த முறையில் மட்டும் வழிபட்டாலே அதிலிருந்து மீண்டு வர முடியும். தொடர்ந்து ஒரு 6 வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட்டால் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்ந்து நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் தாங்க. திதிகளில் 8வது திதியாக வரக்கூடிய அஷ்டமி நாளில் 8 திசைகளையும் கட்டி காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டாலே அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். வளர்பிறை, தேய்பிறை என 2 திதிகளுமே அஷ்டமி திதி வருவதுண்டு. பல பேருமே தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால்தான் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பைரவரை வழிபட 2 அஷ்டமி திதிகளுமே ஏற்றது தாங்க. எந்த திதியில் வரக்கூடிய அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபட்டால் பைரவரோட முழு அருளும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா, வந்து பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை நாளில் அஷ்டமி திதி அமைவது கூடுதலான ஒரு சிறப்பை சொல்லப்படுது. மேலுமே துயரங்கள் இருந்து காக்கக்கூடிய மற்றொரு சக்தி வாய்ந்த தெய்வமான துர்க்கைக்கும் கருணையான வாரி வழங்கக்கூடிய தெய்வமான முருகப்பெருமானுக்குரிய நாளில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால வழிபாடு அற்புத சக்தி படைத்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதி அற்புதமான அஷ்டமி நாளில் அமைஞ்சிருக்கிறது கூடுதலான ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். வளர்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாளில் ராகு காலத்தில் தான் பைரவர் வழிபாடு, பைரவர் பெருமான வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுவும் பார்த்தோமா, 6 வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபாடு செஞ்சு வந்தாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது நம்ம நீண்ட நாளாகவே நினைச்சு வந்த அந்த நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த அஷ்டமி நாளில் பைரவர் வழிபடுவதனால கிடைக்குமா. நமது கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த அந்த கர்ம வினைகள் கரைய துவங்குமா. அதனால் இந்த 6 வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு நிறைவடைந்ததுக்கப்புறம் நம்மளோட மனதில் இருந்த அந்த சோகங்கள் நீங்குமா, வருமானம் அதிகரிக்குமா, லாபம், ஊக்கத்தொகை அதிகரிக்க துவங்குமா. அடுத்ததாக 3வது விஷயம், அம்மா, அப்பா, உடன் பிறந்தவங்க, கணவன், மனைவி போன்ற குடும்ப உறவுகளிடமிருந்து வந்த அந்த கவலைகள், அதாவது சண்டை சச்சரவுகள் வந்து மனஸ்தாபங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே படிப்படியாக குறைய துவங்குமா, பாசம் அதிகமாக இருக்குமா. அடுத்ததாக வாக்குச்சனியால் அவதிப்படக்கூடிய
கன்னி ராசிக்காரரு அதிலிருந்து விடுபட முடியுமா? ஜென்ம சனியால் வாழ்விக்கினோட விரக்தியில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரரு நிம்மதி அடைவாங்களாம். அடுத்ததாக விரயச்சனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து மீள துவங்குவாங்களாம். அஷ்டம சனியால் துன்பப்படக்கூடிய மீன ராசினர் அதிலிருந்து விலகி நிரந்தரமான வேலை அல்லது தொழில் அடைய முடியுமா? கண்டகச்சனியால் தம்பதிகளிடையே கருத்து வேறுபாட்டோட தவிக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஒற்றுமை பெற முடியுமா? மேலுமே அட்டாஷ்டம சனியால் தடுமாறக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை அடைய முடியுமா? ஸோ இந்த பைரவரை நம்ம இந்த 6 வாரங்களில் 6 மாதம் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் வழிபாடு செய்யும்போது இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் தீருமா? அதே மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, விநாயகர் வழிபாடு முதல்ல செய்யுங்க. அடுத்ததாக விளக்கேற்றுவதன் சிறப்பு. மழை நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க. விளக்கேற்றும் போது எங்கள் வீட்டில் நல்ல எண்ணங்கள் வளர வேணும், குடும்பத்தில் ஒற்றுமை வளர வேணும், இறைவனோட அருள் முழுமையாக எங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிந்த அளவில் ஏழை அல்லது தேவையாக்குறவங்களுக்கு உணவு, பழம், உடை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லது. தானம் அப்படிங்கிறது பெரிய அளவில் செய்ய வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மனதார செய்யப்படக்கூடிய அந்த சின்ன உதவி கூட பெரிய ஒரு மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த அஷ்டமி நாளில் கண்டிப்பாக என்னெல்லாம் செய்யக்கூடாது தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோமா, தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கிறதே நல்லது. குடும்பத்தில் சண்டை வாக்குவாதம் செய்கிறதும் குறைச்சிக்கலாம். மற்றவங்களை பற்றி தேவையில்லாமல் குறை சொல்லக்கூடாது. மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் வளர்க்காமல் இறை சிந்தனையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஒரு திதிக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை நடைமுறையை தான் உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமான விஷயம், ஒவ்வொரு அஷ்டமியும்க்கும் ஒரு மாதிரியான வழிபாட்டு முக்கியத்துவம் கிடையாது. காலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி தொடர்பான அஷ்டமி போன்ற குறிப்பிட்ட அஷ்டமிகளுக்கு தனித்தனி சிறப்புகள் இருக்குது. எனவே அந்த அஷ்டமி அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தின்படி சனி பார்த்துக்கொள்ளு, அதற்கேற்ற வழிபாட்டு செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வளர வேணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக வேணும், இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இந்த அற்புதம் வாய்ந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இந்த அஷ்டமி நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் பின்பற்றுறது ரொம்ப நல்லது. வளர்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது, மீறினா வழிபாட்டின் பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி நாளில் கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த நாள், அதாவது இறை வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 21 அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதான். அதிகாலையில் எப்படி விரதம் இருக்கலாம்னா, அதிகாலையில் எழுந்துட்டு நீராடிட்டு பைரவரை மனதில் நினைச்சு கொண்டு வணங்க வேணுங்க. பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவாக சாப்பிடலாம், அல்லது சாப்பிடாம கூட விரதம் இருக்கலாம். இரவுல கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. அன்று மாலை பைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபட வேணும். வசதி குறைந்தவங்க ஒரு தீபம் மற்றும் ஏற்றினா கூட போதும், உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதான். பிறகு வீட்டிற்கு எந்த ஒரு கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். பைரவ விரதத்தோட நோக்கமே கேடுகளை அழிப்பது தாங்க. பற்றற்ற நிலையில் நிர்வாண கோலத்தில் பைரவர் வீற்றிருப்பதுனால பைரவர் விக்கிரத்தை தொட்டு வணங்குதல், நாமே சென்று புஷ்பம் சாற்றுதல், இது எல்லாமே செய்யக்கூடாது. கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் மூலமாகத்தான் புஷ்பம் இது எல்லாமே சாற்றுதல் ரொம்ப நல்லது. மேலுமே இந்த ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களுமே ஸ்ரீ பைரவரை விரதம் இருந்து வழிபட நல்ல ஒரு உகழ்ந்த ஒரு நாள் தான் இருந்தால் கூட தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறை நாட்களில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில் நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்குவதற்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் பார்த்தோமா, நீங்கள் இந்த அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவது ரொம்ப நல்லது. பால், இளநீர், தேன் இதனால் யந்திரத்தை அதாவது அபிஷேகம் செஞ்சு பீடத்தில் வச்சு சந்தனம் குங்குமம் வைத்து சிவப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு கிழக்கு முகமாய் அமர்ந்து தினம் ஒரு 1008 வீதம் ஜெபித்து பூஜிக்க வேணும். சுண்டல், வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியான நிவேதனம் செய்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க இதெல்லாம் செய்யுங்க. இப்படி காலபைரவரை வழிபட்டால் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, அதே மாதிரி பேய், பிசாசு, முனி, அதே மாதிரி பாதிப்புகளிலிருந்து நீங்கள்
எந்திரத்தை ஒரு 108 உரு ஜெய பூஜை செஞ்சு கையில் தாயத்தை நீ அணிந்து கொள்ளலாம். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலுமே அது எல்லாமே விலகி ஓடிவிடும். காலபைரவரை நீங்கள் மனதார நினைச்சு வழிபட்டால் கூட எல்லா சிவன் ஆலயங்கள்லையும் ஈசானிய மூலை எனப்பட சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையில் நீல மேனியராய் நாய் வாகனத்தோட பைரவர் அழகாக காட்சி தருவாருங்க. காலையில் ஆலயம் திறந்த உடனும் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமான பூஜைகள் செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி தான் செய்வாங்க. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய தேய்மை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டாலே காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் தீரும், நல்லருள் கிடைக்கும். இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் தினை தனித்தனியாக தீபம் ஏற்றி அகல் விளக்கில் ஏற்றலாம். ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனியாக தீபம் ஏற்றி வழிபட்டாலே நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறுமா. அஷ்டமி திதியில் நம்ம இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும்போது நல்ல அருள் கிடைக்கும். மேலுமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.